எல்ஐகே படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு செம்மையான அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ லைவா செம்ம கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இது மட்டும் இல்லாம டிஎன் 2026 அப்படிங்கிற படம், அந்த படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம போன வாரம் ரிலீஸ் ஆன லீடர், காளிதாஸ் 2, அப்புறம் 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய யூத், துரந்தர் 2லாம் எவ்வளோ வசூலுங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானா சேர்ந்த கூட்டம். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான் அது. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு செப்பாண்டோ கிறிஸ்வின், அப்புறம் என்எஸ்டி அப்படிங்கிறவரு, ஆகாஷ் பரத், முகமது அன்சாரி, பாலா சசிகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹேல் மேரி இந்த படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 2,12,00,000, 57,33,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க $433 மில்லியன், 4,000 கோடியை கடந்திருக்கு. 4,010 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 36,00,000, டோட்டலா 5,85,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து $438 மில்லியன், அதாவது 4,060 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன். ரப்டார் ரேடியோ 3 அப்படிங்கிற பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 45,00,000, உலகம் முழுக்க 72,00,000, டோட்டலா இந்த படம் 6,83,00,000 இந்தியாலையும். ஓவர்சீஸ் கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, அப்டேட் ஆயிருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 23,98,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ரக்காசா அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 78,00,000, உலகம் முழுக்க 1,09,00,000, 11,97,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 18,83,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். பைக்கர் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 90,00,000, உலகம் முழுக்க 1,35,00,000, 12,12,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 18,28,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ரேஸ் குர்ராம் அப்படிங்கிற படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 55,00,000, உலகம் முழுக்க 61,00,000, 2 நாள்ல இந்த படம் 2,74,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 3,46,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மலையாளம்ல ஆடு 3 அப்படிங்கிற படம் நேற்று 22வது நாள் கேரளால 22,00,000, உலகம் முழுக்க 24,00,000, 123 கோடியே 60,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 52 கோடி இந்த படம் கேரளால மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வாழ 2 செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 8வது நாள் கேரளால 8,46,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 59,00,000, ஓவர்சீஸ்ல 3,70,00,000, உலகம் முழுக்க 12,75,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 56,72,00,000 கேரளாலையும், 6,50,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், 52,59,00,000 ஓவர்சீஸ்லயும், உலகம் முழுக்க 115 கோடியே 81,00,000 இந்த படம் வந்து 8 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி தான் பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டர், தொடர்ந்து செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டு முடியும் போது 150 கோடியை தாண்டி எதிர்பார்க்கலாம். அப்புறம் கென் கர்னாஸோட யூத் நேற்று 22வது நாள் தமிழ்நாட்டில் 56,00,000, உலகம் முழுக்க 85,00,000, 51,36,00,000 தமிழ்நாட்டிலையும், 74,58,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். இன்னைக்கு முடியும் போது 75 கோடியே இந்த படம் வந்து கடந்திருக்கும். துரந்தர் 2 நேற்று 22வது நாள் தமிழ்நாட்டில் 23,00,000, ஆந்திரா தெலுங்கானால 41,00,000, கர்நாடகால 98,00,000, கேரளால 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,22,00,000, ஓவர்சீஸ்ல 1,95,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 10,89,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 36,52,00,000, ஆந்திரா தெலுங்கானால 94,91,00,000, கர்நாடகால 128,04,00,000, அப்புறம் கேரளால 18,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 980,43,00,000, ஓவர்சீஸ்ல 405,55,00,000, உலகம் முழுக்க 1,664,40,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 499 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஹாப்பி ராஜ் படம் நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 11,00,000, உலகம் முழுக்க 12,00,000, 6,58,00,000 தமிழ்நாட்டிலையும், 7,46,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 7,50,00,000 இந்த படத்துக்கு பட்ஜெட். அதாவது கிட்டத்தட்ட 93% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அந்த வெற்றியை நோக்கி, அதாவது பிரேக் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். காளிதாஸ் 2 நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 14,00,000, இந்தியாவில் 15,00,000,
1,80,00,000 தமிழ்நாட்டிலும், இந்தியால 1,96,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். லெஜெண்ட் சரவணா அவர்களோட லீடர் படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 49,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,00,000, ஓவர்சீஸ்ல 10,00,000, உலகம் முழுக்க 67,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,12,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 83,00,000, ஓவர்சீஸ்ல 87,00,000, டோட்டலா 6,82,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 நாள்ல 32 கோடி பட்ஜெட். ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நாளைக்கு எல்ஐகே ரிலீஸு. அதை தாண்டி மீதி படங்கள்லாம் நிலைக்குதா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன டக்காய்ட் அப்படிங்கிற படம் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, ஆந்திரா தெலுங்கானால 2,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,05,00,000, ஓவர்சீஸ்ல 3,55,00,000, உலகம் முழுக்க 7,40,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு 15 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அப்புறம் டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் 2026 அப்படிங்கிற இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல 17,00,000, இந்தியால 19,00,000. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு 30ல இருந்து 35,00,000 வரையும் எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் எல்ஐகே ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்ஐகே நேற்று ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, தமிழ்நாட்டுல 2,69,00,000, ஆந்திரா தெலுங்கானால 96,00,000, கர்நாடகால 33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17,00,000, ஓவர்சீஸ்ல 95,00,000, உலகம் முழுக்க 5,10,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. டிராகனுக்கு அடுத்தது ஹையஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இதை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு 6ல இருந்து 7 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப நான் பார்த்த வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி கிட்ட தமிழ்நாடு மட்டுமே, அதாவது 2,80,00,000 கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. இதை தாண்டி இந்தியால மட்டும் 3.5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்தியால மட்டும் ஒரு 10 கோடி கிட்டயும், உலகம் முழுக்க ஒரு 12ல இருந்து 13 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் எல்ஐகே படம் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்கு மறுபடியும் 4வது பிளாக் பஸ்டர் படமா இந்த எல்ஐகே அமையுமான்னு கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் குட் பேட் அக்லி அஜித் அவர்களோட போன வருஷம் வந்து வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சுது. தமிழ்நாட்டுல 154 கோடி 59,00,000, ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 8,00,000, கர்நாடகால 14 கோடியே 97,00,000, கேரளால 5 கோடியே 23,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 39,00,000, ஓவர்சீஸ்ல 70 கோடியே 85,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 255 கோடியே 11,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 240 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 114 கோடிக்கு போயிருக்கு. 127 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 27 இயர்ஸ் ஆஃப் படையப்பா 1999ஆம் ஆண்டு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சுது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 31 கோடியே 25,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரால இந்த படம் 13 கோடியே 25,00,000, கர்நாடகால 2 கோடியே 50,00,000, கேரளால 3 கோடியே 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75,00,000, ஓவர்சீஸ்ல அப்பவே 11 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 11 கோடியே 85,00,000, உலகம் முழுக்க 62 கோடியே 85,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, ஷேரா வந்திருக்குது 25 கோடிக்கு மேல. இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 1.75 கோடி ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.